3 இளவரசிகள். பச்சை மரங்கள் நிறைந்த சாந்தி வித்யாலயா பள்ளியில் 4ஆம் வகுப்பில் படிக்கும் 3 நெருங்கிய தோழிகள் இருந்தனர். தியா, ரேணுகா, நிவேதா. ஆசிரியர்கள் அவர்களை அன்புடன் 3 இளவரசிகள் என்று அழைப்பார்கள். காரணம், அவர்கள் எப்போதும் ஒன்றாக இருந்து மற்றவர்களுக்கு உதவுவார்கள். தியா ஓவியம் வரைவதில் வல்லவர். ரேணுகா அறிவியல் முயற்சிகளில் ஆர்வம் கொண்டவள். நிவேதா கதைகள் சொல்லுவதில் திறமைசாலி. ஒருநாள் பள்ளி அறிவிப்பு பலகையில் ஒரு பெரிய செய்தி ஒட்டப்பட்டது. அடுத்த வாரம் அறிவியல் கண்காட்சி. வெற்றி பெறும் குழுவுக்கு சிறப்பு பரிசு. மூவரும் ஒரே குழுவாக கலந்து கொள்ள முடிவு செய்தனர். அவர்கள் மழை நீர் சேமிப்பு பற்றிய மாதிரியை தயாரித்தனர். அனைத்தும் சரியாக நடந்தது. ஆனால் கண்காட்சி நடக்கும் நாளின் காலை அவர்களின் மாதிரி பெட்டி காணாமல் போயிருந்தது. மேசையின் மேல் ஒரு சின்ன காகிதம் இருந்தது. அதில், தேடுங்கள், விடை உங்களிடம்தான் என்று எழுதப்பட்டிருந்தது. மூவரும் பயப்படவில்லை. தியா சுற்றியுள்ள ஓவிய அறையை கவனித்தாள். ரேணுகா பெட்டியில் இருந்த சிறிய சக்கர தடங்களை நினைத்தாள். நிவேதா பள்ளி நூலகத்தில் நேற்று கேட்ட ஒரு சிரிப்புச் சத்தத்தை நினைவு கூர்ந்தாள். அந்த தடங்கள் அனைத்தும் பழைய இசை அறை நோக்கி சென்றன. கதவை திறந்தபோது ஒரு சிறுவன் அவர்களின் மாதிரியை கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் மாதிரி செய்வதில் குழப்பமாகி உதவி கேட்க தயங்கியிருந்தான். அதனால் அவர்களின் மாதிரியை பார்த்து கற்றுக்கொள்ளவே அவன் அதை எடுத்திருந்தான். 3 இளவரசிகளும் கோபப்படவில்லை. அவனுக்கு உதவி செய்து அவனின் மாதிரியையும் சரி செய்தனர். கண்காட்சியில் 2 குழுக்களும் சிறப்பாக விளங்கின. ஆசிரியர் கூறினார், உண்மையான வெற்றி பரிசில் இல்லை, பகிர்விலும் நட்பிலும்தான். 3 இளவரசிகள் மகிழ்ச்சியுடன் கை தட்டினர்.